அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, நான் உண்மையா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். இது வந்து மென்டல். இங்க நிக்குது எல்லாமே இப்படி வரும், பெருசு பெருசு ஒரு கோன் ஷேப் மாதிரி உங்களுக்கு வரும். அதே மாதிரி இங்கே இருக்கும் throat chakra. So we have the chakras of the different astral, emotional, mental body chakras. Okay, right. இது பார்க்கிறது வந்து எனர்ஜி உட்காருங்க பண்ணி. ஓகே, இது வந்துட்டு chakras of the astral body. Next. இது வந்து chakras of the total aura. Total aura. எல்லாமே நல்லபடியா வேலை செய்யணும், எல்லாமே சுத்தம், ஆல் டர்னிங் clockwise, இப்படி ஃபுல்லா டர்ன் பண்ணணும், அப்படியே தரணும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, அப்படியே டர்ன் பண்ணணும். பிராணா வெளியாயிடும், வெளியே வந்து உள்ளுக்கு அது வெளியாகும். அதனால தான் 1 2 3 4 5 ஸ்டாப், 1 2 3 4 5. நம்ம அந்த மாதிரி ஹீல் பண்றோம். 5 வாட்டி சுத்தி 5 பரம் உள்ளுக்கு போன சக்கரம்லாம் வெளியாகும், கொடுத்து வெளியாகும். ஓகே, நெக்ஸ்ட். இது வந்துட்டு காரம் நல்லா ஸ்ட்ராங்கான ஓரா இருந்தா நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இது எது எனர்ஜி உங்களை எஃபெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்துட்டு டார்க். இந்த மாதிரி என்னைக்கு நெகட்டிவ் இருக்கோ உங்க ஓரா அப்படியே கம்முன்னு அப்படியே கருப்பாயிரும், மூடியே இருக்காது. ஏதோ எனர்ஜிலாம் நம்ம இருக்கு, எனர்ஜிலாம் அப்படியே போயிட்டு இருக்கு. நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பிடலாம் ஓடப்படி எல்லாம் வெளியாகுது, உடம்பு எப்படி போகும்? அதே மாதிரி ஏதோ ஒரு காரணம் உங்க ஆறாலாம் எஸ்கேப் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இது பிளாக் மேஜிக் அந்த மாதிரி ஆவீங்க, அப்படியே மூடு இல்லாம இருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு so now இந்த ஆரா ஸ்ட்ராங்கா இருக்குன்னா you must practice emotional hygiene. emotional நல்லா ஸ்ட்ராங்கா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் verbal hygiene. verbalனா என்ன சொல்றீங்களோ வாயிலிருந்து எல்லாம் பழிக்கிற மாதிரி ஆகும். எனக்கு என் வாழ்க்கையை பிடிக்கல, நான் செத்து போக நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் ஓரெல்லாம் கிளீன் ஆகுது, அப்படியே கம்மாயிடும். நெக்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன். தப்பான இடத்துக்கு போகக்கூடாது, தப்பான இடத்துக்கு போனீங்க அந்த எனர்ஜியில் உங்க எஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து லாட்ஸ் ஆஃப் நெகட்டிவ், அதாவது வெளியே வந்து அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, போகும்போது நம்மளை எஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு நாலேஜ். இந்த சென்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்சிங், இது சென்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாஸ் வருவீங்க, போங்க, சென்சிங் கற்றுக்கு, எப்படி ஓனம் பிடிக்கும், எப்படி சென்ஸ் பண்ணுறது. இன்னொரு கிளாஸ் தான் இருப்பேன், அட்வான்ஸ் சென்சிங். வெரி சூன் வில் டு அட்வான்ஸ் சென்சிங் கிளாஸ். சென்சிங் மட்டும் தான் நாங்கள் பேசுவோம், அதை பற்றி பேச மாட்டோம், அட்வான்ஸ் சென்சிங் தான். ஸோ முதல் நீங்கள் சென்சிங் பண்ண கற்றுக்கிட்டு அப்புறம் வாங்க எல்லாமே சென்ஸ் பண்ணலாம். பட் மைண்ட் மஸ்ட் பி ஃப்ரீ அண்ட் ஓப்பன். உங்கள் மைண்டு எம்டியா இல்லை, அப்போ உங்கள் மைண்டு வேலை செய்யும். ஆமாம், இவனுக்கு சோல் இருக்கு, நிச்சயமாக இவனுக்கு சோல் இருக்கு. Mind, no. You must be clean and ready to help people. Okay. Next is the human feel, human aura. Animals கூட செக் பண்ணலாம், plants கூட பேசலாம். இந்த வார்டு பிளான் ஒன்று பேச சொல்லும், உனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன இருக்கு, எனக்கு பிடிக்கல சொல்லும். நெக்ஸ்ட் ஓகே, எங்க நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் சோல்ஸ் இருக்கா, எல்லாம் வார்டு இருங்க, எப்படி பிடிங்க, நெக்ஸ்ட் இப்படி வைங்க, கேளுங்க. Are there souls in this hall? அந்த பக்கம் நேர மேல இருக்கும், you can hold. Okay, செக் பண்ணுங்க. Are there souls in this hall? நவுதா, தன்னாலே நவரும், நீங்க நவுத்த கூடாது, தன்னாலே நவரும். எஸ், தன்னால சார், தன்னாலே நவரும். ஆனா நீங்க நவரு விடணும், அப்படியே விடணும். My God, ஏன் God கூப்பிடுங்க?
அந்த மாதிரி வரும். ஒரு லெவல் வந்தோடனே தன்னாலே நவரும். தன்னாலே நான் நீங்க வைக்க வேண்டியதான். நீங்க கேட்கிற கேள்வி, இந்த ஹால்ல ஆத்மாக்கள் இருக்கா? அப்படி வச்சாலே தன்னாலே நவரும். நீங்க பிராக்டிஸ் இன்னும் கூட வரும், இன்னும் சுருக்கம் தான் வரும். எங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா நோங்குறோம், ரொம்ப ஈஸியா நோங்குறோம். எஸ், ஆடுது தன்னாலே. இது வந்து அட்வான்ஸ், கொஞ்சம் அட்வான்ஸ் சென்சிங். அது மாதிரி நீங்க செக் பண்ணலாம், உங்க பாடிக்கு என்ன தேவைப்படுது, நம்ம பாடி ஹீல் பண்ணுதா, ஹீல் பண்ணலையா, என்ன வைட்டமின்ஸ், என்ன மினரல்ஸ், எல்லாமே கண்டுபிடிக்கலாம். எஸ் ஆன்சர், நவரட்னா நோ ஆன்சர். நீங்க கேட்கிற கேள்வி, இந்த ஹால் கேளுங்க வைங்க, இந்த ஹால் ஆத்மாவே இல்லை, நவரது நவந்தாக்கா இல்ல ஆன்சர். நவந்தாக்கா ஆன்சர் வந்து இல்ல. நவந்தா இல்ல, இந்த ஹால் ஆத்மா இருக்கு. இருக்கிற அர்த்தம் எஸ். வயசுல கேட்கிற கேள்வி பதில். யாரு கிளர்ச்சி பண்ண போறீங்க? யார் இந்த ஆத்மா கிளர்ச்சி பண்ண போறீங்களா? கேளுங்க, ஆத்மா கேளுங்க, கேளுங்க. ஒரு 1000 souls are here. Is there 1000 souls? நீங்க நீங்க வரும் சார். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 80,000 souls are here. 80,000 souls are here. 80,000 80,000 ஆத்மாக்கள் இருக்கு. 80 அப்புறம் 81, 82, 83, 84, 85, 85, 86, அப்புறம் 100, 200, 300, 400, 85, 400, 1, 2, 10, 20, 30, 40, 50, 200, 40 அது மாதிரி போகும். கணக்காக வர ஆத்மா வந்து இந்த கிளாஸ்க்கு வந்துருக்காங்க தெரியுமா சார்? அதே மாதிரி கேட்டு பார்த்தோம், என்ன மாதிரி ஆத்மா? தற்கொலை பண்ண ஆத்மாவா, கொடுமை பற்றி தற்கொலை பண்ண ஆத்மாவா, அபோர்ஷன் பண்ண பேபிஸா, எது வந்துருக்காங்க, ஆம்பளை சோர்ஸா, பொம்பளை சோர்ஸா, எல்லாமே ஆன்சர் வரும். ஓகே சரிங்களா? சரி. அப்புறம் மேனி மேனி நோ ஸ்டாஃப். இன்னும் நம்ம கேள்வி கேட்கலாம். ஏன்டா மேடம்? ஆமா சார், இது பெரிய மீட்டிங், உங்களுக்கு இல்ல அவங்களுக்கு. பெரிய மீட்டிங். எப்பா என்னப்பா நடக்குது, வாங்க போவோம். எல்லாமே கூப்பிடுவாங்க. இது நல்லது நடக்குது, இது பண்ணாங்க, இது நல்லது பேசுவாங்க. ஆமா நான் தற்கொலை பண்ணிருக்கேன், தெரியாம பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிருந்து வந்து உட்காந்துருவோம். சார் அவங்களும் ஆத்மா தான், அவங்களுக்கு உடல் இல்லை, உங்களுக்கு உடல் இருக்கு. அதுதான் டிஃபரன்ஸ், வேற டிஃபரன்ஸே இல்லை. நாளைக்கு நம்மளும் அந்த மாதிரி ஆகிறது வாய்ப்பு இருக்கு சார். ஒழுங்கா நீ வாழல, நீங்களும் சுத்தி இருக்க வேண்டியதான். கோயில் கோயிலா, வீடு வீடா, ரோடு ரோடா, வீடு ரோட நீங்களும் சுத்திட்டு வண்டரிங் சோல்ஸ். ஓகே நெக்ஸ்ட். அதே மாதிரி சென்ஸ் தி எனர்ஜி. நெக்ஸ்ட் ஃபைண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். என்ன மாதிரி இருக்கு ஓரளவு, நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் கண்டுபிடிக்கும். என்ன மாதிரி எமோஷன் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சென்ஸ் ஆஸ்ட்ரல் பாடி, நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் வாங்க சார், வாங்க. ஏற்கனவே வந்திருக்கீங்களா? ஏற்கனவே வந்திருக்கீங்களா? எப்போ வந்திருக்கீங்க? வேலூர் இல்லைங்க நீங்க. இது எனர்ஜி பாடி. Coming here, astral body. Any emotion? No problem. Nice, good. No emotions. அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். தெரிஞ்சது நவரும். Okay, energy body, emotion body. Any emotions? Not moving. Yes, thank you. நீங்க வாங்க, அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். லேடிஸ் கூட இருக்கும், ஆம்பளைக்கு குறைவா இருக்கும். இங்கிட்டு போங்க. Okay, energy body here. இது normal. Emotional body here. Any emotions? Yes. I can move. யார் மூலம் இந்த ஆத்மா கொடுக்க மாட்டேங்குது, இந்த ஆத்மா அனுப்போம்.
ஏமாப்பா இவனால நான் எவ்வளவு கஷ்டப்படுறது, யார் அழுகுறது? கஷ்டப்படுறது ஆத்மா. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற? நான் திருப்பி பிறகு எடுக்க பார்த்த போட, ஏன்டா கத்துற, ஏன்டா கஷ்டப்படுற, அது சொல்லுவோம். யார்? ஆத்மா. மைண்ட் இல்ல. எஸ். Emotion to within self? Yes. Are you married, sir? Yes. Wife. Emotion because of wife? Yes. Anything else? No. Emotion to with yourself and your wife. Ulmiya? Yes. And the emotions, wife. எல்லாமே கண்டுபிடிக்கலாம். So now we must balance it. We must neutralize it. வாங்க. போன பிடிங்க. எல்லாம் ஆம்பளைங்க எடுங்க, கல்யாணம் பண்ண எடுங்க, கல்யாணம் பண்ண ஆம்பளைங்களை எடுங்க. எப்படிங்க சார்? இங்க நெத்தில பிடிக்கணும். இங்க பிடிக்கணும். இப்ப இங்க சொல்லுங்க. இந்த பரிவில தெரியும் தெரியாம இந்த ஒரு ஆத்மா எனக்கு மனைவியா இருந்திருக்காங்க. நான் ஆழமா முழுமையா என்னையே நேர்த்துக்கிறேன். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்த பரிவில எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணாங்களா, எனக்கு காதல் பண்ணி கல்யாணமா, இந்த பிரிவில் இதுதான் என் மனைவி. ஆழமா முழுமையா என்னையே ஏற்றுக்கிறேன். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என் போன்றை நான் மாற்ற முடியாது. நான் மாற்ற முடியாது. நல்லதோ கெட்டதோ இந்த பிரிவில் இந்த ஆத்மாவை நான் ஏற்றுக்கிறேன். இந்த கர்மால இந்த பிரிவில் இதுதான் என் கர்மா, ஏற்றுக்கிறேன். ஆழமா முழுமையா என்னையே நாத்துக்கிறேன். இறைவா, தெரியுமோ தெரியாம இந்த பிரிவில இந்த ஆத்மா எனக்கு மனைவியா வந்திருக்கு. நான் ஒரு ஆண் ஆத்மால, அதே மாதிரி அது ஒரு பெண் ஆத்மால, நாங்க ரெண்டு பேரும் ஆத்மாக்கள். ஆத்மாங்களுக்கு ஆண் பெண் இல்லை. நான் ஏத்துக்கிறேன். இந்த இறைவன் திட்டங்கள், டிவைன் பிளான், டிவைன் டைரக்ஷன், இறைவன பாதையிலே என்னோட ஆத்மா பாதையில நான் ஏத்துக்கிறேன். நான் ஆழமா முழுமையா என்னையே ஏத்துக்கிறேன். இறைவா, நன்றி நன்றி நன்றி. எனர்ஜி பாடி எல்லாம் கவனம். So much energy. எப்படி நம்ம எனர்ஜி ஃப்ளோ பண்ண முடியாம இந்த சித்துக்களை பிடிச்சி சொல்றீங்க சார். இப்ப ஏன் கல்யாணம் பண்ணா, எங்க அம்மா அவளுக்கு பார்க்க கூடாது, என் அத்தை கூட காத்திருப்பேன், நல்லா சந்தோஷமா இருப்பேன். Blocking. You don't know. Accept. Understand? நான் மாற்ற முடியாது. நான் ஏத்துக்கிறேன். ஏதோ ஒரு இறைவன் திட்டத்தை நான் இந்த ஆத்மாவும் நானும் சம்பந்தப்பட்டிருக்கோம். இறைவா, நன்றி நன்றி நன்றி. Must accept it. See, energy body is even bigger than yours. It's going so far now. See, இந்த மாதிரி நம்ம செய்யணும். இந்த மாதிரி செய்ய ஓர பெருசா இருக்கும்போது nothing can enter inside. Negativity cannot come inside. Okay sir? அதனால செய்யுங்க. அவளுக்கு செய்யுங்க. அவன் செய்யப்படா, தூங்கும் போது செய். இதை கொண்டாட்டி போட்டு நீ மாத்த, நானும் மாற்ற முடியாது. இந்த தொழிலை நீ ஏத்துக்க சொல்லுங்க. ஆத்மா அப்படியே நிற்கும். எஸ், தேங்க்யூ. இது இந்த உணர்வு தேவைப்படுது. என்ன சார், இங்க பார்க்காதீங்க சார், சும்மா பையங்க சார். விடுங்க, உள்ளுக்கு போகுது, விட்டுருங்க. நல்ல போகுது, எல்லாம் உள்ளுக்கு எல்லாம் மாற்ற வைக்குது, எல்லாம் மாற்ற வைக்குது. ஆழமா முழுமையா என்னையே நானே ஏத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்க, என்னன்னு சொல்லணும், சொல்லிட்டு நீங்க ஏத்துக்கணும். சார், நான் கருப்பா இருக்கேன், நான் ஆழமா முழுமையா என்னையே நான் ஏத்துக்கிறேன். ஏன்னு கேட்காதீங்க, அது பதிலே வராது. நான் ஏத்துக்கிறேன். இந்த பிரிவில நான் மொட்டையா இருக்கேன். யாரு மொட்டையா இருக்கா சொல்லுங்க. நான் வயசா இருக்கேன். மொட்டையா இருப்பாங்க. சொல்லுங்க, இந்த பிரிவில இந்த உடம்பு நான் மொட்டை, நான் ஆழமா முழுமையா என்னை நான் ஏத்துக்கிறேன். Accept it. Accept it சொல்லணும். I must go inside and live it. சார், முக்கியமா நான் கல்யாணம் பண்ண பெரிய பிரச்சனை போச்சு. Make it positive. First you must say what happened, then you must make it positive.
சார் இங்கே உள்ளு தான் இங்கே உள்ளு தான் முக்கியம், முடி முக்கியம் இல்லை. அந்த மாதிரி சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் மாற்றோம். தேன் everything சொல்லி போய் an example of it. எனக்கு ஏன்டா மொட்டை போட பத்தியா மொட்டை எத்தனை கிண்டல் பண்ணணும் நம்மளே. ஏன் இன்னும் நம்மளை பாதிக்கலாம் சார், எதுவும் ஒரு அளவு பாதிக்கலாம். நம்ம கொண்டாடியே நம்மளை மொட்டை சொல்லுவாங்க, ஏன் மொட்டை வர பத்தியா இன்னொன்னும். ஸோ இமோஷனல் பெயின், இமோஷனல் ஃபீலிங் இங்கே பல மாதிரி சொல்லலாம். எல்லாரும் சும்மா ஃப்ரெண்ட்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா சார் இதெல்லாம் தப்பு, யாரும் நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது, எல்லாமே நேர்த்துக்கணும், இதான் முக்கியம். ஓகே மேடம், சரி. அதே மாதிரி சென்ஸ் பண்ணணும். எங்க ஆஸ்ட்ரல் பண்ணல என்ன மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம், do with himself and his wife. Now is finished. ஒரு திருப்பி வர வாய்ப்பு இருக்கு, நீங்க வர கூடாது, அதனால பண்ணி பண்ணிடணும். வாய்ப்பை பண்ணி படிச்சது அது இதுதான் ஹெல்ப் பண்ணும். ஐ ஏம் இது ஹெல்ப் பண்ணும்போது இதுதான் வராது. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு என்டர்பிரட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம செக் பண்ணலாம், மென்டல் கூட செக் பண்ணலாம். அங்க என்ன இருந்துச்சுக்கலாம், பாஸ்ட் லைஃப் பிளாக்லாம் அங்க செக் பண்ணணும். முன்னோரு உப்பர்வில இருக்கு பிளாக் அங்க செக் பண்ணலாம். மேரேஜ் பிளாக் இருக்கும், உள்ள பிறக்காம பிளாக் இருக்கும், பாஸ்ட் லைஃப்ல பிளாக் வரும். எத்தனை பேர் மேடம் நான் இனிமேல் கல்யாணம் பண்ணக்கூடாது வேண்டியிருக்கீங்க? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி அவங்கள கஷ்டப்பட்டு என்ன வேண்டியிருக்கீங்க, இனிமேல் கல்யாணம் வரக்கூடாது. எத்தனை மணி வேண்டியிருக்கீங்க மேடம்? நிறைய தடவை அளவே இல்லை. என்ன பண்றாங்க, அப்ளிகேஷன் போடுறாங்க. யாரு போடுறாங்க? அவங்க கௌசல் கோடிக்கு. அடுத்த பிறவில திருப்பி பொம்பளை கொடுப்பாங்க. அப்படி நீங்க நினைக்கிறீங்க. அடுத்த பிறவில பொம்பளை பண்ண முடியும், எல்லாம் வீட்டுல ஏற்றுறோம். சும்மா மேடம் உண்மையை சொல்ல மாட்டேன் சார், நான் சொல்றது கேளுங்க சார். மலேசியால உட்காந்துருப்பாங்க இந்தியன் லேடிஸ் அண்ட் சைனீஸ் லேடிஸ். இந்தியன் முழுக்க நான் ஏன்டா போறேன் சொத்து போன ரொம்ப வெளியே இருப்பாங்க. ஆனா சீத்திங்க கேட்கறாங்க, அப்படியே நீ பெண் நான் தான் வேண்டவே இல்லையே, கண்டுக்க மாட்டாங்க சார். முக்கியமா புதுசாக காசு கொடுக்கணும், அதான் எனக்கு. நீ வீடு வாரியா, நீ அப்பா ப்ராப்ளம். நீ 10 பொண்ணு வச்சுக்க, நீ பார்த்துக்க, என்ன காசு கொடுத்துக்க, எனக்கு அதான் போகும். வெரி சிம்பிள் லைஃப். நீங்க யார்கிட்ட பேசலாம், அவனையே பேசுற, நீ நான் இழிச்சு பேசுற, யாரு போன விட்டு நான் பார்க்க போறேன். எஸ் ஆமாம் மேடம், எஸ் யூ சோ ப்ரொடெக்டிவ். That makes life very difficult for you. அவன் யாரையும் சிரிக்கக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது, நீங்க தான் வச்சுக்கணும். But sometimes it cannot happen. He's working, வேலைக்கு போறாங்க சார். நான் இல்லைன்னு சொல்ல, I'm just saying that they are very simple, very easy. அதே மாதிரி மேடம் நீங்களும் எத்தனை வாட்டி ஏன்டா கல்யாணம் பண்ண நிம்மதி இருக்குமே எவ்வளோ வேண்டிருக்கீங்க மேடம். இந்த மாதிரி வேண்டும் போது மேடம் அடுத்த பிறகு பொம்பளை தான் கொடுப்பீங்க. வந்துட்டு கோயிலா ஏன்டா கல்யாணம் பண்ணலாம், யாரும் வேண்டிருக்கீங்க. அப்படிதான் ஆயிரும். இந்த மாதிரி ஒண்ணு கத்துக்கலையே, பொம்பளையா மாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏன்டா கல்யாணம் பண்ண, ஏன்டா வேண்டிருக்க. அடுத்த பிறப்பு எடுத்து திருப்பி வந்து கோயில போய் கல்யாணம் பண்ண வேண்டிடும் மேட்ரிமோனியில போட்டு பேரை போட்டு கேட்டுருப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட், அக்செப்ட் இட். இந்த பேரை ஏத்துக்குங்க, ஏத்துக்கிறாதான் அடுத்து சும்மா நம்ம போவோம். ஏன்டா அடுத்து இதே மாதிரி எத்தனை பேர் பிள்ளைங்க, நான் 7 ஜென்மம் தான் பிள்ளைய பண்ணக்கூடாது ஏமாட்டிருக்கேன். அது பிறகு புள்ள பிறகாது மேடம். ஒரு கோயிலாம் பிரார்த்தனை பண்ணி புள்ள போகணும், புள்ள உட்காந்துருப்பீங்க. இதுதான் எக்ஸப்ட். இப்போ புடிங்க அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்றீங்க, போட்டீங்க வேண்டாம், எனக்கு புள்ள வேண்டாம், எனக்கு புள்ள வேண்டாம், பாஸ் ஆயிரும். திருப்பி வந்து புள்ள இருக்கு. இதே மாதிரி ஒருத்தர் சாமியார் மேடம், சாமியார் ஐ met him in ஹைதராபாத். இது ஒரு ஊர்ல பார்த்த மேடம், ஏதோ ஒரு ஊர்ல போனோம், ஆந்திர பிரதேஷ்ல உட்காந்துருக்காரு. ஒரு சீட்டு எழுதுறாரு. என்ன மேடம் எழுது, கிட்ட போன நல்லா வெள்ளை போட்டு வந்துருக்காரு. வாய் வடப்பேன் மௌன விரதம், மௌன விரதம்.
டாக்கிங். நான் கேட்டேன் எப்போ பேசுறேன்? சூன் பேச போறாங்க. ஆனால் இப்போ இல்லையா? டாக் நவ். நோ. அப்படியா? சரி போயிட்டேன். போயிட்டு ஃபுல்லாக கிளாஸில் உட்காந்துருப்பேன். அடுத்த ஒரு 6 மாதம் திருப்பி போகிறேன். அவர் ரிஷிகேஷன் இருக்காரு. நான் கிளாஸ் வரணும் தெரிஞ்சு அங்கேயே என் கிளாஸுக்கு வராரு. வேற ஊரில் விஜயவாடா சொல்கிறேன். அதே குருஜி வந்திருக்காரு. அப்படியா? ஏய் why no talking? No. Okay. நான் சொன்னேன் I curse you, next lifetime you born woman. என்ன மேடம்? நான் சொன்னேன் why. நான் சொன்னேன் இந்த பிறவில கடவுள் ஒன்று கண்ணு கொடுத்துருக்காரு, வாய் கொடுத்துருக்காரு, காது. நீ பேச மாட்ட, அடுத்த பிறகு நீ நிச்சயம் ஊமை தான். என்ன சார்? அடுத்த பிறவில நிச்சயமா ஊமை தான். ஏன் மேடம் எத்தனை பிள்ளைங்க மேடம், எத்தனை அப்பா அம்மா பிள்ளைங்க பேசணும், கோயில் அழிகிறாங்க சார். என் பிள்ளை பேசும், என் பிள்ளை பேசும், இவ்வளோ பூரா அழிகிறாங்க கோயில். ஆமாம் இல்லை சார்? இந்த படவ ராசிகளுக்கு வாயை கொடுத்து காது கொடுத்து மௌனம் விருதமா எவ்வளோ கஷ்டப்படாங்க. உள்ள பேசுவோம் என்ன சார் பண்றது, எத்தனை நினைப்பிருக்க மேடம். அந்த குருஜி மேல போயிட்டு 6 ஸ்பீச் கொடுத்தாரு. முதல் வாட்டி 10 வருஷம் கழிச்சு. இதான் இறைவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. கால் கை கொடுத்துருக்காரு. போய் வேலை செய்யுங்க, ஏமாத்தாதீங்க. இந்த மாதிரி ஏமாத்துறீங்க, அடுத்த பேர் பிச்சை வாங்குற வேலை தான். என்ன மேடம்? பிச்சை தான் வாங்க போறீங்க. ஏமாத்தாதீங்க, உண்மையாக இருங்க. இந்த சாபங்கள்லாம் வந்து அடுத்த பேர்ல உங்களுக்கு வரும். எத்தனை பேர் என் வீட்டில் ஆம்பளைங்க வேலை நம்ம உட்காந்துருக்கானுங்க. பொண்டாட்டி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சமைச்சு போட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க சார். எத்தனை ஆம்பளைங்கள் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க வேலை மேடம். எஸ், அடுத்த பேர்லாம் இவ்வளோ பிச்சை வாங்குற வேலை தான். ஐம் நாட் ஜோக்கிங். இதுதான் நடக்கும். ஆம்பளை வேலைன்னா மேடம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், செய்யணும். இல்லாட்டி வீட்டு வேலை செய்யணும் சார். பொண்டாட்டி வேலைக்கு போறா, சரி வேலை செய், வீட்டை செய், எல்லாம் கழுவி எல்லாத்தையும் பண்ணு, நோ ப்ராப்ளம், மாத்துக்கலாம். ஆனால் சோம்பேறி அவதான் மாற்றணும், அவதான் சம்பாதிக்கணும்னு தப்பு. இதெல்லாம் அடுத்த பேர் ரொம்ப மோசமாகும். அதான் இந்த மென்டல் பண்ணல நீ கண்டுபிடிக்கலாம். மென்டல் பண்ணல ஏன் கல்யாணம் பண்ணல, இஸ் இட் பாஸ்ட் லைஃப் பிளாக்ஸ் ஆர் பிரசன்ட் லைஃப் பிளாக், எல்லாம் கண்டுபிடிக்கலாம். பாஸ்ட் லைஃப்ல பிளாக்கா, இந்த லைஃப் பிளாக்கா. ஓகே, நெக்ஸ்ட் இது ஃபைன். கண்டுபிடிக்கணும் எதனால இந்த இமோஷன் நீ கண்டுபிடிச்சா இவரோட வைஃப்னால. இப்போ எல்லாம் போச்சு. நான் வரும்போது வைஃப் இருக்கு, நீங்க தான் வந்து கம்ப்ளீட்டா பாசிட்டிவா இருக்கணும் சார். திருப்பி வந்துடும். இப்போ ஏன்டா பொண்டாடி அவங்க கத்துவா, அம்மா தாயை மன்னிச்சுமா, சரி போச்சு. என்ன சார்? அம்மா தாயை மன்னிச்சிருமா, நீதான் இந்த பிள்ளை தேவதை கொடுங்க, தேவை மட்டும் மாறிட்டாங்க. அவ்வளோ மாறிட்டா சார். நாளைக்கு அவ்வளோ மாறி நல்ல பட்டேன் ஏசி மாட்டான். அவ்வளோ மாறுவா, ட்ரை பண்ணி பாருங்க சார். நீ பேச, நான் பேச, நீ பேச, நிற்கவே நிற்காது. Let it go, finish. Next இது read forgiveness, மன்னிப்பு படிங்க. Next I am நானே தான், அதை படிங்க. Next I am light, I am deeply, completely and consciously accepting myself. நான் ஆழமா முழுமையா என்னையே நானே ஏத்துக்கிறேன் சார். நெக்ஸ்ட் இது இதான் திரும்ப இதான் மன்னிப்பு. சக்கராஸ் சுய மன்னிப்பு. இது வந்து ஸ்பெயின்ல எடுத்த படம். இது பேர் வந்து கில்லியன் வீடியோ. பார்த்து பாருங்க. ஆனா இது இன்னும் கருப்பா தான் இருக்கு.
இது மாறல. இது வந்து ஸ்பிரிச்சுவல் கலர்ஸ். Still black. Reading page number 1. நான் மன்னித்து பார்த்து விட்டேன், நான் மன்னித்து பண்ணேன், நான் மன்னித்து பார்த்து விட்டேன். பேஜ் நம்பர் 1. இப்ப பேஜ் நம்பர் 2 படிக்க போறாங்க. அப்பயே பாருங்க எப்படி கருப்பா இருக்கு. இது வந்து ஃபேமிலி. பேஜ் நம்பர் 2. ஃபேமிலி படிக்கிறாங்க. மன்னிப்பு ஃபேமிலிக்கு. Divine Father, Divine Mother, my higher soul. அப்படியே பாருங்க black. இதெல்லாம் சார் higher spiritual colors. நார்மலா வந்து ரெட், ஆரஞ்சு, yellow, green, blue, indigo, violet. First level of spiritual energy, sun's ray. இது beyond. அது புடிச்சோனே கலரா மாறிடுது. emerald green, golden yellow, white color. ஆனா இது வந்து still black. அவங்க மண்ணி படிக்கிறாங்க. father, mother, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி எல்லாத்தையும் படிக்கிறாங்க. அதனால தான் நீங்க படிக்கணும். affirmation very very powerful. நீங்க சும்மா பீஸ் ஆஃப் பேப்பர் நினைக்காதீங்க. அப்படியே கலர்லாம் மாறுது. அப்ப கூட இது வந்து கருப்பா இருக்கு. இப்ப முப்பரிலும் அறிந்த மனுஷங்கள நான் மன்னிப்பு கேட்கிறேன். towards me. கழிச்சு அவங்க வந்து இன்லாஸ் படிக்க போறாங்க. யாரு? மாமனார் மாமியார். இந்த லேடிஸ் இன்லாஸ். இத பாருங்க. படிக்கிறாங்க. my father-in-law, my higher soul, the soul of my father-in-law, mother-in-law, brother-in-law, sister-in-law எல்லாத்தையும் படிக்கிறாங்க. படிச்சோனே பாருங்க மாறிச்சு. அந்த மாமனார் கொடுக்குற அவ்வளவு பிரச்சனை ஏத்துக்கு மேல எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு வச்சிருக்க மாட்டேன். இது போகணும். அதனாலதான் எல்லாமே மன்னி படிக்கணும். எத்தனை மாதிரி படிக்கணும் அது உங்க இஷ்டம். நீங்க படிக்க 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 இந்த எனர்ஜி எல்லாம் போயிடும். பாருங்க எல்லாமே கலர் மாறிச்சு. பாத்தீங்களா? இதுக்கு டக்குன்னு மாறிச்சு. affirmation work பண்ணோம். ஓரா மாத்தோம், சக்கரசம் மாத்தோம், எனர்ஜி முடிக்கும். அந்த மாதிரி நீங்க தான் பண்ணோம். அதனால தான் நாங்க எல்லாம் அது கொடுத்து நீங்க தான் பண்ணோம். நீங்க பண்ணாதான் வேலை செய்யும். ஓகே ரைட். so it's very important to understand the affirmation. சாதாரண affirmationல இந்த சிம்பிள் நேரா சப்கான்ஷியஸ் மைண்ட் போயிட்டு உங்க ஆத்மா ரீதியா போகும். மைண்ட் இல்ல. மைண்ட் சொல்லுவோம் நான் மன்னிக்க முடியாது, இவங்க மன்னிக்க சத்தா கூட படத்தை பார்க்க கூடாது சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் எவ்வளவு பேர் சொல்றீங்க. அவன் வந்தா என் போன எந்திரிச்சிடும், நான் சாக மாட்டேன். அதை ஊப்பனா பாரு துப்பிட பாரு மேல. அந்த மாதிரி எவ்வளோ பேர் எவ்வளோ அனுக்கிறது சுமாச்சு. ஒரு கோயில் போனேன் சார். அந்த கோயில் போன மாசாணி அம்மன் என்ன பண்றாங்க சார்? மிளகா அரைச்சி மண்டை மேல போடுவாங்க. அங்க எரியும் எரியும். நீங்க நினைக்காதீங்க. அந்த எரியும் அங்க மண்டையில் எரியும். உங்களுக்கு அந்த மிளகா போடுவோம். அந்த எரியும் ஃபீல் பண்ணுவான். எனர்ஜி போடுற மாதிரி இருக்கும். அவங்க நினைச்சு போடணும். செத்து பண்ணா அவங்க எரியணும் போடும். எரியும் நடக்கும். அந்த மாதிரி நெகட்டிவான கோயில் அது. அதே மாதிரி இன்னொரு ஊர்ல போனேன், மதுரையில. காசை ரெண்டா வெட்டுறாங்க. என்ன ஊர் மாதிரி வடப்புற காரியம். வடப்புறம் அவ்வளவு வச்சுக்காங்க சார். ஊர்ல ரெண்டா வெட்டுவாங்க. அப்பனா அவன் உயிரை கூடாது, அவன் செத்து போனோன்னு வெட்டுறாங்க. மாதிரி what kind of temple is this? Where is the forgiveness? காசை வெட்டுவாங்க. மொத்த காசு ரெண்டா கத்தியில சக்குன்னு விட்டுவாங்க. அவங்க நினைச்சு இவன் செத்து போனோம் வெட்டுவாங்க. இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல?
எங்க ஊர்ல மலேசியா இருக்கு சார், அங்க ஒரு கோயில் இருக்கு சார், எங்க ஊர்ல இருக்கு. காலுக்கு போய் காசு பண்ணி போடுவாங்க, அவன் உயிரை கூடாது மொத்த காசை வெட்டி போடுவாங்க, வெட்டி போடுவாங்க சார். எஸ், நடக்கும். அந்த ஆத்மா, அந்த கோயில் ஆத்மா போய் நடந்து காமிக்கும், போய் செய்யும் சார், கொலை பண்ணும் ஆத்மாக்கள். அது தெரியும், போய் சொல்லி போடுவாங்க. forgiveness நகை பண்ண கூடயா? ஓகே, போனவன் சுத்து போனானே நாசம் போயிட்டு நடக்கும் சார். மன்னிப்புன்னு அவங்க எல்லாம் பண்ணுவாங்க மேடம். அப்புறம் ஆசை, அப்புறம் ஆபீஸ் எல்லாத்துக்கும். ஓகே ரைட், இதுதான் முக்கியமான வார்த்தை. ஐ எம் டீப்லி, சொல்லுங்க எல்லாம் பண்ண முடியுங்க. இவங்க இந்த பிறகுல நான் ஒரு பெண், நான் சொல்றது நான் ஒரு ஆண். என் ஆத்மா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. நான் ஆழமா முழுமையா நானே என்னையே ஏற்றுகிறேன். அவன்தான் நான் இறைவனா படைத்த ஒரு ஆத்மா. இந்த உடல் இறைவனா கொடுத்த ஒரு உடல். இந்த உடலை என் ஆத்மா வசிக்கிறேன். ஆழமா முழுமையா என்னையே நானே ஏற்றுக்கிறேன். அங்கதான் உங்களை ஏத்துக்குங்க, உள்ள ஏத்துக்குங்க. ஆணும் பெண்ணும் ஏத்துக்குங்க. கேட்கறது கேள்வி, ஏன்டா கல்யாணம் பண்ண, ஏன்டா போனா? நான் இந்த பிறவில கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இந்த நாட்டுல இது ஒரு முக்கியமான காரியம், கல்யாணம் பண்ணணும். நான் யூரோப்ல இருந்தாக்கா நான் கல்யாணம் அவசியம் இல்லை. சொல்லுங்க மேடம், இந்தியாவில் பார்த்தனால நான் கல்யாணம் பண்ணோம். இல்லாட்டி எல்லாம் உயிரை, ஏன்னா கல்யாணம் பண்ணல உயிரை வாங்கிட்டு இருப்பானுங்க. நான் ஆழமா முழுமையா என்னையே நானே ஏத்துக்கிறேன். ஆமா இல்லையா சார்? எஸ். கல்யாணம் 4 மாசத்துல புள்ள பார்க்கலையா டார்ச்சர் பண்ணாங்க. ஆமா இல்லையா சார்? புள்ள பத்திரம், ரெண்டாவது புள்ள பார்க்கலையா, ரெண்டாவது புள்ள புடிச்சு விடுறாங்க. ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? ப்ராசஸ் ஒன்று பொத்துக்கணும், அப்புறம் 2 ஏன் போக்கல, உங்களை அது மாதிரி கேட்கல மேடம். ஈரோடு பார்த்துக்க, நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆமா, ஆறு உயிர் வாங்கிட்டு இருப்பாங்க. டார்ச்சர், ரொம்ப டார்ச்சர். ஆமா இல்லையா சார்? சமுதாயம் ரொம்ப டார்ச்சர். நானும் இந்து தானே சார், நான் தமிழ் தானே. ரொம்ப டார்ச்சர். நான் புள்ள பார்க்கல, அவன் புள்ள பார்த்துலாம், தம்பிக்காரன் புள்ள பார்த்துனா, இவங்க புள்ள பார்க்காம இருக்கிறிய எவ்வளோ அதை டார்ச்சர் புள்ள பார்க்காத மேடம். அந்த ட்ரெஸ்ல புள்ள பார்க்க முடியாது. அந்த மாதிரி டார்ச்சர். அங்க போனா அதை கேட்பேன், எவ்வளோ அதே தான் கேட்பேன். பூச்சி என்ன பூச்சி வேலை இது பூச்சி மாதிரி ஆச்சரியம் பண்ண போடுவேன். அந்த மாதிரி எவ்வளவு நெகட்டிவா போட்டு எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ண முடியும். They have their own life to take care. Let them go in peace. என்ன பண்ணோம்? ஆமா, சரி, ரைட். அந்த மாதிரி இது முக்கியம். நெக்ஸ்ட் மேடம், நெக்ஸ்ட் இது some of the negativity, fear, பயம், disappointment. தமிழ்னா மேடம் ஏமாற்றம். நெக்ஸ்ட் வந்துட்டு கவலைகள். அப்புறம் sadness. அதுல மேடம் வருத்தம். இல்ல வாரிஸ் வருத்தம், sadness கவலைகள், சோகம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து anxiety. இதான் மேடம் பதட்டம். ஓகே, பதட்டம். நெக்ஸ்ட் வந்து anger, கோபம். அப்புறம் grief, எங்க அப்பா சுத்துறா அந்த மாதிரி மேடம். சில பேர் துக்கம், அந்த மாதிரி திங்க் பண்ணவே கொஞ்சம் அவங்களும் செத்து போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? புடிச்சது பிறகு கொஞ்சம் மனசுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு துக்கமாலே அப்படியே செத்து போயிடுவாங்க. அனுசத்து இருக்காங்க, அந்த துக்கத்திலே செத்து போயிடுவாங்க. நான் இன்னும் வாழ்த்தேன், நானும் போயிடுறேன்னு அவங்க அப்படி போயிடுவாங்க. அந்த மாதிரி துக்கம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஏன் பண்ணுவேன்? நெக்ஸ்ட் காஸ் ஆஃப் இமோஷன், ஒர்க் என்வாயரன்மெண்ட். வேலை செஞ்சு அவங்க இமோஷன், ஃபேமிலி, பிள்ளைங்க, அப்புறம் நேபர்ஸ் தான் நம்ம சுற்றி பக்கத்தில் உள்ளவங்க. யார் ஒருத்தர் வந்தாரு, இங்கே ஒருத்தர் ஓர் போட்டு தண்ணி வர சொன்னார். எங்கே அவரு ஒருத்தர் வந்தார முதல்ல 100 குடும்பம் இருக்காம, 100 குடும்பம் இருக்க ரோட்டில் போயிட்டார் அவரு. இப்பதான் வந்தார் சார். மேல அந்த 100 குடும்பம் இருக்குமா, அந்த குடும்பம் தண்ணிலாம் வந்து ஏதோ அவர் போர் போட்டாரா, அதனால தண்ணிலாம் காடை அடிக்குதான். ரொம்ப பச்சை பண்ணி அவர் ரொம்ப பச்சை பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பேர் நேபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அல்லூர் சண்டை அந்த மாதிரி இருக்கா மேடம். அல்லூர்னா அல்லூரா